Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம chapter 1 ஓட exercise 1.1 complete பண்ணி முடிச்சோம், right? So அந்த last few videos la நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படினா relation னா என்ன, so அந்த relationல என்னென்ன typesலாம் இருக்கு, and then equivalence relation னா என்ன, அதை பேஸ் பண்ணி problems எல்லாமே நம்ம solve பண்ணி முடிச்சோம், right? இன்னைக்கு வீடியோல நம்மளோட அடுத்த section relation ஓட extension, that is function அப்படினா என்ன அப்படிங்கற விஷயம் பார்க்க போறோம். So function அப்படினா என்ன, and அதுல நமக்கு என்னென்ன types of functionலாம் இருக்கு, அதோட பேசிக் என்ன அப்படிங்கற விஷயங்களை ஜெனரலா பார்ப்போம், ரைட்? So function அப்படினா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன ஆகும், ஒரு சைல்டு இருக்காங்க, ஒரு கேக் இருக்கு, ரைட்? ஸோ இங்க நடுவில் நடக்கிற ஆப்ரேஷன் என்ன, அந்த சைல்டை அந்த கேக்கை கட் பண்ணுறது, ரைட்? ஸோ இதுதான் இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன், அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேக்கு, ஒரு குழந்தை, அந்த கேக்கை குழந்தை கட் பண்ணுது, ரைட்? கட் பண்ணுறது நமக்கு இங்கே நடுவில் நடக்கிற மேப்பிங், ஓகே? இந்த குழந்தைக்கும் அந்த கேக்குக்கும் நடுவில் நடக்கிற மேப்பிங். இதே வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வைங்க. ஸோ வெட்டிங் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம், ஸோ ஒரு மேல் இருப்பாங்க, அண்ட் தென் ஒரு ஃபீமேல் இருப்பாங்க, அண்ட் தென் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மேப்பிங். அந்த மேப்பிங் தான் என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இல்லை தாலி கட்டுறது. ஸோ இதுதான் வந்து நடுவில் நடக்கிற மேப்பிங். ஸோ அப்போ வெட்டிங்கில் அங்கே நடுவில் நடக்கிற ஒரு மேப்பிங் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு மேப்பிங், இது வந்து ஃபங்க்ஷன், ரைட்? இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், ரைட்? ஐ டோன்ட் நோ, மேபி இதனால தான் இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர் வந்ததா என்னன்னு, பட் இதே விஷயங்களை தான் நம்ம சிமிலராக பார்க்க போகிறோம், ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் கீழே. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். ஸோ டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, அண்ட் தென் ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்தோமா. ஸோ கோடொமைன்னா என்ன அண்டு ரேஞ்ச், மூணு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டொமைன்னா என்ன, செட் ஆஃப் ஆல் இன்புட் வேல்யூஸ். ஸோ எல்லா இன்புட் வேல்யூஸும் நம்ம டொமைனில் சொல்லுவோம். கோடொமைன் அப்படின்னா என்னென்னா செட் ஆஃப் ஆல் அவுட்புட்ஸ், ரைட்? ஸோ எல்லா அவுட்புட்ஸ், ஸோ ஆல் அவுட்புட் வேல்யூஸ். அண்ட் தென் ரேஞ்ச்னா மேப்டு எலிமெண்ட்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் நமக்கு மேப்பிங் நடந்துச்சோ அது எல்லாமே நம்ம மேப்டு எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரேஞ்சில் பேசுவோம், ரைட்? இந்த மூணு விஷயம் நம்ம ப்ரீவியஸாக பேசினது. அப்போ இப்போ நமக்கு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ ஒரு டொமைன் இருக்குது, அண்ட் தென் ஒரு கோடொமைன் இருக்குன்னு வைங்க. இங்கே ஒரு டொமைன் என்ட்ரி இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஒரு கோடொமைன் என்ட்ரி இருக்குன்னு வைங்க. ஸோ டொமைனுக்கும் கோடொமைனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், டொமைனுக்கும் கோடொமைனுக்கும் நடுவில் நடக்கிற மேப்பிங். ஸோ இங்கே டொமைன் வந்து இந்த சைல்டாகவும் கோடொமைன் இந்த கேக்காகவும் வச்சிங்கன்னா நடுவில் நடந்த மேப்பிங் என்ன, அந்த கேக்கை கட் பண்ணுறது. சிமிலர்லி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த வெட்டிங். ஸோ அது வந்து நமக்கு மேப்பிங். அதே மாதிரி டொமைன் ஒன்று இருக்குது, கோடொமைன் ஒன்று இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மேப்பிங். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சச் தட் இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் வேணும்னா நீங்கள் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்றது. ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இட்ஸ் அ ரூல் பிட்வீன் டூ எலிமெண்ட்ஸ், டூ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா, அந்த எக்ஸுக்கு இந்த ஃபங்க்ஷனை ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வர வேல்யூ ஒய், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு பேசுவோம். இந்த ஒய்யை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம இந்த ஒய்யை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸை என்ன சொல்லுவோம், ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். ப்ரீ இமேஜ்னா என்ன அர்த்தம், அதாவது இப்போ நமக்கு ஃபோட்டோஷூட்லேயே சொல்கிறாங்க, ரைட்? ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட், ப்ரீ மேரேஜ் ஃபோட்டோஷூட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, ரைட்? ப்ரீ கேஜி அப்படின்னா என்ன அர்த்தம், கிண்டர் கார்டன் கேஜி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறது, ரைட்? அப்போ ப்ரீனா என்ன அர்த்தம், முன்னாடி. அப்போ அது இமேஜா ஒய்யா மாறுறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது, எக்ஸாக இருந்தது. அப்போ இந்த எக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ இமேஜ் அப்படின்னு பேசுவோம், ஒய்யை வந்து இமேஜ்னு பேசுவோம், ரைட்? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஆன் டு பேசுகிறப்ப இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ப்ரீ இமேஜ் அப்படின்னு பேசுவோம், ரைட்? ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம், டொமைனுக்கும் கோடொமைனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மேப்பிங். சச் தட் டொமைனில் ஒரு என்ட்ரி எடுக்குதுன்னா அதோட இமேஜை அங்கே கோடொமைனில் கொடுக்கும். இதுதான் நம்மளுக்கு மேப்பிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ என்னோட டொமைனில் நான் வந்து என்னென்ன என்ட்ரிஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இப்படி 4 என்ட்ரி எடுக்கிறேன். சரி 1 2 3 மட்டும் எடுக்கிறேன்னு வைங்க. ஸோ 1 2 3 4 5 6 அப் டு 9 வரைக்கும் இங்கே எழுதுங்க. ஸோ இல்லை அப்படியே நான் இங்கே சின்னதாக எழுதுறேன், ஏன்னா 9 வரைக்கும் எனக்கு என்ட்ரி வரும், அதனால் 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ 1 எங்கே மேப் ஆகும்,
1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ எஃப் ஆஃப் ஒன்னுனா என்ன அர்த்தம்? ஸோ 1 ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் 1. அப்போ 1 எங்கே மேப் ஆகும்? 1க்கு தான் மேப் ஆகும். 2 எங்கே மேப் ஆகும்? 4க்கு, ரைட். ஸோ 1 1க்கு மேப் ஆகும், 2 4க்கு, 3யோட ஸ்கொயர் என்ன? 9, 6ன்னு எழுதிடக்கூடாது. அப்போ இதுதான் இன்புட்டில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம அவுட்புட்ஸ் கொடுத்துட்டோம், ரைட். பட் என்ன ஆகுது பாருங்க, நிறைய எலிமெண்ட்டுக்கு மேப்பிங் நடக்காமல் இருக்குது. ஸோ இந்த மேப்பிங் நடக்காமல் இருக்க எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிறது வந்து நமக்கு கோடொமைன். அதில் எதெல்லாம் மேப்பிங் நடந்திருக்கோ அது ரேஞ்சு. 1 4 9 வந்து நமக்கு ரேஞ்சில் இருக்க என்ட்ரி, ரைட். இந்த விஷயம் நம்ம பேசிக்காக பார்த்த விஷயம்தான். இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன? டொமைன்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்குது, அதுக்கு கோடொமைனில் ஒரு மேப்பிங், ஒரு இமேஜ் கொடுக்குது, ரைட். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம ஃபங்க்ஷனாக எடுத்தோம்னா எஃப் ஆஃப் 1 வந்து 1 ஸ்கொயர் விச் இஸ் 1. அப்போ இந்த 1 தான் 1ஓட இமேஜ், ரைட். இதே எஃப் ஆஃப் 2னா என்ன அர்த்தம்? ஸோ விச் இஸ் நத்திங் பட் 2 ஸ்கொயர். அப்போ இதோட ஆன்சர் 4. அப்போ இந்த 4 தான் இமேஜ் ஆஃப் this 2, ரைட். ஸோ அப்போ இந்த 4க்கு ப்ரீ இமேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ இந்த இடத்துல பேசுனீங்கன்னா அது இமேஜ், இங்கே பேசுனீங்க அப்படின்னா அது ப்ரீ இமேஜ். சிமிலர்லி 3யோட இமேஜ் என்ன வரும்? 9. ஸோ இது வந்து நமக்கு இமேஜ். அண்டு இதுதான் ஃபங்க்ஷன் பேசிக்காக நம்ம பேசணும்னா. அண்டு இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா, இந்த மேப்பிங் வந்து யூனிக்காக இருக்கணும். அதாவது டொமைனில் ஒரு எலிமெண்ட் ஒரு இமேஜுக்கு தான் போகணும், ஓகே. 2 எலிமெண்ட் கூட ஒரு இமேஜுக்கு போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே 2 எலிமெண்ட்டு ஒரு இமேஜுக்கு போகலாம், பட் ஒரே எலிமெண்ட் 2 இமேஜுக்கு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே ஃபங்க்ஷனே நம்ம எடுத்துப்போம். டொமைனை நான் சேஞ்ச் பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் அதே ஃபங்க்ஷனாகவே எடுத்துப்போம். ஸோ டொமைனில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -2 -1 0 1 2 இப்படி நான் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இங்கே 0வை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ -2வை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? ஸோ -2ஓட ஸ்கொயர் என்ன வரும்? விச் இஸ் +4. அப்போ -2 எங்கே மேப் ஆகும்? ஸோ -2 மேப்ஸ் டு +4, ரைட். அதே மாதிரியே ஸோ இப்போ இந்த -2 எங்கே மேப் ஆச்சு? +2 +4க்கு மேப் ஆச்சா? +2 எங்கே மேப் ஆகும் பாருங்கள்? +4க்கு தான் மேப் ஆகும். இதை தான் நான் சொன்னேன். அதாவது இங்கேருந்து 2 எலிமெண்ட்டு ஒரே இமேஜுக்கு போகலாம், தப்பு இல்லை, ரைட். அதே மாதிரி -1 பாருங்கள், +1க்கு தான் மேப் ஆகும். +1ம் +1க்கு தான் மேப் ஆகும். ஸோ அப்போ ஏன்னா -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், +1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ஸோ அது ரெண்டும் மேப் ஆகிறது ஜஸ்ட் அந்த 1ன்ற என்ட்ரிக்கு தான், ரைட். ஸோ இதே வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், 0 மேப்ஸ் டு 0, அது பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரே என்ட்ரி தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அப்போ இங்கே இருக்க 2 என்ட்ரி ஒரே நம்பருக்கு மேப் ஆகலாம், பிரச்சனை இல்லை. பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1ன்ற நம்பர் 1க்கும் இமேஜாக இருக்குது, 4க்கும் இமேஜாக இருக்குது, அந்த மாதிரி கேஸ் நமக்கு வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்ததுன்னா இட் இஸ் நாட் அ வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன் எப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபைன்ட் அப்படின்னா, டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் மேப்பிங் நடந்துடணும். கோடொமைனில் மேப்பிங் நடக்காமல் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கூட பாருங்களேன், -2 மேப்ஸ் டு 4 +2 ஆல்சோ மேப் டு 4. -1 1க்கு +1 1க்கு தான் மேப் ஆகுது. அண்ட் தென் 0 இஸ் மேப் டு 0. இப்போ மேப் ஆகாத என்ட்ரிஸ் பாருங்கள், 2 3 5 6 7 8 9 இதுக்கெல்லாம் மேப்பிங்கே நடக்கல கோடொமைனில். பட் அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளோட கண்டிஷன் என்னென்னா, டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் மேப்பிங் நடந்துடணும், ரைட், கண்டிப்பாக நடந்துடணும். அண்ட் தென் டொமைனில் 2 என்ட்ரிக்கு ஒரே இமேஜ் வரலாம், பட் ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் வரக்கூடாது. இந்த கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு பேசிக்காக ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியணும், ரைட். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபங்க்ஷன்றது டொமைனுக்கும் கோடொமைனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மேப்பிங். டொமைனில் இருக்க எல்லா என்ட்ரிக்கும் ஒரு இமேஜ் கொடுக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன், ஓகே. இது ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பேசுவோம். அண்ட் தென் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். 1-to-1 ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1-to-1 ஆர் இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர்லேயே இருக்குது, இன்ஜெக்டிவ், இன்ஜெக்ஷன். ஸோ இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகிறோன்னா ஒரே இன்ஜெக்ஷனை 2 பேஷண்ட்டுக்கு போடுவாங்களா? டெஃபினெட்லி நாட், ரைட். ஒரு இன்ஜெக்ஷன் தட் மீன்ஸ் அந்த சிரஞ்சி. இன்ஜெக்ஷன்னா அந்த மருந்தான்னு கேட்காதீங்க, மருந்து மேபி எல்லாருக்கும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. சிரஞ்சி, ரைட், அந்த இன்ஜெக்ஷன் சிரஞ்சி இருக்குல்ல. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு போட்டதை இன்னொருத்தருக்கு போட மாட்டாங்க, ரைட். ஸோ வேறு தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுதான் 1-to-1 ஃபங்க்ஷன்றது. அதுதான் இன்ஜெக்டிவ்ன்ற மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன்னா அது ஒருத்தருக்கு தான் மேப் ஆகணும், இன்னொரு எலிமெண்ட் எடுக்கிறோன்னா இன்னொன்றுக்கு தான் மேப் ஆகணும், அவ்வளோதான். ஸோ ஒரு சிரஞ்சி எடுக்கிறீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு தான் போடுவாங்க, அடுத்த பேஷண்ட்டுக்கு அந்த சிரஞ்சியை யூஸ் பண்ண மாட்டாங்க, வேறு சிரஞ்சி எடுத்துப்பாங்க. இதுதான் 1-to-1 ஆர் இன்ஜெக்டிவ். சரி, அதை எப்படி ஃபார்முலா டிஃபைன் பண்ணுறது? எ ஃபங்க்ஷன் f இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to y இஸ் டிஃபைன்டு டு பி 1-to-1. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நான் எப்போ 1-to-1 ஆர் இன்ஜெக்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் தி இமேஜஸ் ஆஃப் distinct elements of x under f are distinct. x னா என்னது நமக்கு இங்கே? டொமைன்.
ஒய்னா என்னது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ங்கிறது டொமைன் அண்டு கோடொமைன் ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் தி இமேஜஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ், அதாவது டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் அந்த எலிமெண்ட்டே என்ன சொல்கிறாங்க டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட். டிஸ்டிங்க்ட்னா என்ன தனித்தனி வேறு வேறு எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ டொமைனில் இருக்க வேறு வேறு எலிமெண்ட்ஸுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜ் தான் வரும், வேறு வேறு இமேஜ் தான் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தட் இஸ் கீழே அதை எப்படி எலாபரேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபார் எவ்ரி x1, x1, x2 belongs to x, if f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. அதாவது இமேஜ் நம்ம மேலே பேசின டெஃபினிஷனுக்கான மீனிங் இங்கே இருக்கு பாருங்க. f of x1 is not equal to f of x2 னா x1 is not equal to x2. சிமிலர்லி இது இருந்தாலும் இது ட்ரூ ரைட், ரெண்டு பக்கமும் ட்ரூ. x1 x2 டிஸ்டிங்க்டாக இருக்குது, வேறு வேறையாக இருக்குன்னா அதோட இமேஜஸும் வேறு வேறையாக இருக்கும். x1 x2 சேமாக இருக்குன்னா அதோட இமேஜஸும் சேமாக இருக்கும். அதுதான் விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரைட். இதுதான் வந்து 1-to-1க்கான கண்டிஷன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா டொமைனில் ஒரு மேப்பிங் அது யூனிக்காக கோடொமைனில் ஒரே என்ட்ரிக்கு தான் மேப் ஆகணும் ரைட். இப்போ நம்ம பார்த்தோம்ல எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இது 1-to-1 கேட்டிங்கன்னா நோ இட்ஸ் நாட் 1-to-1. ஏன்னா ரெண்டு நம்பர் ஒரே இமேஜுக்கு மேப் ஆகும், அப்போ இட் இஸ் நாட் 1-to-1. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த எக்ஸாம்பிள் 1-to-1 இருக்கலாம். ஏன்னா அங்கே நம்ம சின்ன என்ட்ரிஸ் தான் எடுத்திருந்தோம், ஒரு என்ட்ரி ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் மேப் ஆச்சு. ஸோ தட் மே பி 1-to-1 பட் திஸ் இஸ் நாட் 1-to-1. இவ்வளோ தான் 1-to-1ஓட ஃபங்க்ஷன். டொமைனில் ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா கோடொமைனில் ஒரே எலிமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகணும். அதர்வைஸ் எஃப் இஸ் கால்டு மெனி டு ஒன். இப்போ நம்ம மேலே பார்த்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து மெனி டு ஒன். அதே மாதிரி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது இந்த 1-to-1 அந்த on-to-னா உங்களோட டொமைன் என்ன கோடொமைன் என்னங்கிற கேஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நான் இங்கே செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் எடுத்தால் இட் இஸ் நாட் 1-to-1. இதே நான் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர், இங்கேயும் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர், இங்கேயும் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் எடுத்திங்கன்னா டெஃபினெட்லி 1-to-1 மாறிடும். ஏன்னா நேச்சுரல் நம்பருங்கிறப்ப இந்த நெகட்டிவ் கண்டிஷன் வராது, 0 வராது, 1 2 3 அதுதான் இருக்க போகுது. அப்போ 1 1க்கு மேப் ஆகும், 2 4க்கு மேப் ஆகும், 3 9க்கு மேப் ஆகும். அப்போ டொமைனில் இருக்க எல்லா என்ட்ரியும் யூனிக்காக மேப் ஆகும். அப்போ உங்களோட டொமைன் அண்டு கோடொமைனை பொறுத்து தான் இந்த 1-to-1 அண்ட் on-to-வும் இம்பார்ட்டன்ட் விஷயம் ரைட். ஸோ தட்ஸ் ஆல். அப்போ இந்த மாதிரி இருக்குது, ரெண்டோட இமேஜ் சேமாக இருக்குன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கும். ரெண்டோட இமேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா எலிமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அதர்வைஸ் எஃப் வந்து என்ன மெனி டு ஒன். இப்போ நம்ம மேலே பார்த்தது மெனி டு ஒன். ஓகே, அடுத்து on-to ஆர் சர்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ on-to ஆர் சர்ஜெக்ஷன், எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி on-to ஆர் சர்ஜெக்ஷன். ஸோ on-to இல்லைனா சர்ஜெக்ஷன். ஸோ on-toட ஃபார்மல் டெஃபினேஷன் சொல்கிறேன், பட் நம்ம பின்னாடி சிம்பிளாகவும் இந்த on-to-னா என்னன்ற விஷயம் பார்ப்போம். சர்ஜெக்ஷன் இஃப் every element of y in the image of is the image of some element of x under f. so அப்ப fல fங்கற மேப்பிங்ல yன்ற எல்லா இடத்துலயும் இருக்கிறது. yங்கிறது என்னது கோடொமைன்ல இருக்க என்ட்ரி. ஓகே, இந்த y வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட் எக்ஸில் இருக்க ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு இமேஜாக இருக்கும் அப்படிங்கிறதா இங்கே on-to டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. அதை நான் இங்கே வந்து இன்னும் சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஒரு லைன் சொல்லியிருக்கேன் பாருங்கள். எவ்ரி இமேஜ் ஆஸ் அன் யூனிக் ப்ரீ இமேஜ். அதாவது இங்கே இருக்கிறது கோடொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் டொமைனில் ஒரு நம்பர் மேப் ஆகும். ஸோ கோடொமைனில் இருக்க எல்லா என்ட்ரிக்கும் ஸோ டொமைனில் ஒரு நம்பர், கோடொமைனில் ஒரு y இருக்குன்னா அதுக்கு இங்கே ஒரு x இருக்கும். அந்த எக்ஸோட இமேஜ் தட் இஸ் f of x equal to yன்னு எழுதுவோம். இதுதான் on-to-ஓட கண்டிஷன். ஓகே, ஸோ இதை ப்ராப்ளம் போடுறப்பெல்லாம் நம்ம இன்னும் கிளியராக பேசுவோம். ஜஸ்ட் இப்போதைக்கு on-to-னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் கீழே இன்னும் டீட்டெயிலாக அதை சொல்கிறேன் என்ன அப்படின்னு பாருங்கள். தட் இஸ் ஃபார் எவ்ரி y பிலாங்ஸ் டு y. இங்கே கேபிட்டல் ஒய்ங்கிறது என்னது கோடொமைன், ஸ்மால் ஒய்ங்கிறது கோடொமைனில் இருக்க எலிமெண்ட். தேர் எக்ஸிஸ்ட் அன் எலிமெண்ட் எக்ஸ் இன் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது தான் நமக்கு கண்டிஷன் இங்கே. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட on-to-ஓட கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே on-to இது கண்டிஷன். பட் நம்ம on-to இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன் பாருங்கள். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் இஸ் on-to. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ எஃப் இஸ் on-to if and only if range of f equal to y. தட் இஸ் அந்த ஒய் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும் கோடொமைனும் ரேஞ்சுனா என்ன மேப் ஆன எலிமெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ கோடொமைனும் ரேஞ்சும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அதை நம்ம on-to அப்படின்னு சொல்லிடுவோம். இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நமக்கு பைஜெக்ஷன் அப்படின்னா என்னன்ற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ இது லாஸ்ட் டைப் ஃபார் யுவர் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ பைஜெக்ஷன்னா என்னன்னா எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி on-to-1 அண்ட் on-to ரெண்டுமே இருக்குண்ணா. 1-to-1 அண்ட் on-to ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன். அது 1-to-1ஆகவும் இருக்குது, on-to-ஆகவும் இருக்குது, ஆர் பைஜெக்டிவாக இருக்குது அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா இஃப் எஃப் இஸ் போத் 1-to-1
அண்ட் ஆன் டூவாக இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். அதுதான் சிம்பிளாக இங்கே ரைட் 2 லைன் எக்ஸ்ட்ரா சொன்ன மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எடுக்கிற ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் இருக்குது ஆன் டூவாகவும் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம பைஜெக்டிவ் ஆர் பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற விஷயம், ரைட். ஸோ கீழே வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இதில் எதெல்லாம் 1 to 1, எதெல்லாம் ஆன் டூ, எது பைஜெக்டிவ் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். இப்போ இது டொமைனில் இருக்க என்ட்ரி 1 2 3 4 x1ஓட என்ட்ரி, x2ஓட என்ட்ரி பாருங்கள் ABCDEF. ஸோ இப்போ எதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்றதை பார்க்கணும். ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ணுவோம், வெல் டிஃபைன்டுன்னு டொமைனில் இருக்க எல்லா என்ட்ரிக்கும் மேப்பிங் நடக்கணும். இப்போ 1 maps to, இதுக்கு பேர் என்னன்னா ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 maps to A, 2 maps to B, 3 maps to C D, 4 maps to C. இந்த மாதிரி கிராஸ்லலாம் கூட மேப் ஆகலாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் மேப்பிங் நடக்குதா அதை மட்டும் பார்க்கணும். 1 Aக்கு மேப் ஆயிருக்கு, 2 Bக்கு மேப் ஆயிருக்கு, 3 Dக்கு மேப் ஆயிருக்கு, 4 Cக்கு மேப் ஆயிடுச்சு. எஸ். ஸோ டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் கோடொமைனில் ஒரு மேப்பிங் நடந்துருச்சு, யூனிக்காக நடந்துச்சு. அப்போ இது வந்து 1 to 1 இது ஃபங்க்ஷனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எஸ். டொமைனில் இருக்க எல்லாத்துக்கும் மேப் ஆயிடுச்சு, ஸோ இட்ஸ் எ ஃபங்க்ஷன். இது 1 to 1 அப்படின்னு பாருங்க. எஸ், ஏன்னா டொமைனில் இருக்க ஒரு நம்பர் கோடொமைனில் ஒரு நம்பருக்கு தான் மேப் ஆயிருக்கு, ஸோ இட் இஸ் 1 to 1. ஆன் டூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டூ இல்லை, பார்த்த உடனே சொல்லலாம். நான் அதுக்கு தான் லாஸ்ட்டாக இப்போ மேலே ஒன்று எழுதணும். என்ன சொன்னோம், இட் இஸ் என்னவா இருக்கணும், ரேஞ்சோ கோடொமைனோ ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் தட் இஸ் கோடொமைனில் நமக்கு 2 என்ட்ரி E and Fக்கு எந்த ப்ரீ இமேஜுமே இல்லாமல் இருக்குது, அதாவது இதுக்கு மேப்பிங்கே இல்லாமல் இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் ஆன் டூ. அவ்வளோதான், முடிஞ்சு. பார்த்த உடனே நம்ம டயக்ராம் வச்ச உடனே சொல்லிடலாம் 1 to 1 ஆன் டூவா. அப்போ இது 1 to 1 மட்டும் இருக்கிறதால பைஜெக்ஷனாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா பைஜெக்ஷன்னா போத் 1 to 1 அண்ட் ஆன் டூ ரெண்டுமே இருக்கணும். அப்போ இட்ஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். அவ்வளோதான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, 1 2 3 4 ABCDEF அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் இப்போ பாருங்க, 1 maps to 2 B, 2 also maps to B, 3 maps to C, 4 maps to D. இது x1ஓட செட்டு, இது x2ஓட செட்டு. இப்போ இது ஃபங்க்ஷனான்னு பாருங்க, டொமைனில் இருக்க எல்லாத்துக்கும் மேப் ஆயிடுச்சு, ஸோ ஃபங்க்ஷன். அண்ட் 1 to 1 பாருங்க, 3 Cக்கு மேப் ஆயிடுச்சு, 4 Dக்கு மேப் ஆயிடுச்சு. பட் என்னாச்சு, 1 2ம் Bங்கிற ஒரே நம்பருக்கு மேப் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி இங்கே 2 எலிமெண்ட்டுக்கு ஒரு மேப்பிங் நடக்கலாம், ஒரே எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் போகக்கூடாது. அந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். x² ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. x² என்ன பண்ணும், -2 பண்ணாலும் +4 தான் கொடுக்கும், +2 பண்ணாலும் +4 தான் கொடுக்கும். அப்போ இங்கே இருக்க 2 எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட்டுக்கும் போகலாம், மேப் ஆகலாம். அதுக்கு தான் இந்த x² ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. பட் ஒரே எலிமெண்ட் 2 இமேஜ் போகக்கூடாது. அப்போ இப்படி நடக்கலாம். பட் இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், 1 to 1 கிடையாது. ஆன் டூ 1 பார்த்தீங்கன்னா ஏக்கும் அண்ட் தென் EFக்கும் நமக்கு வந்து மேப்பிங் இல்லை. ஸோ தட் இது வந்து என்ன, ஆன் டூவும் கிடையாது. அப்போ என்ன ஃபங்க்ஷன், மெனி to 1, 2 நம்பர் ஒரே இமேஜுக்கு போகிறதால மெனி to 1 ஃபங்க்ஷன் முடிஞ்சு. அடுத்த டைப் நமக்கு என்ன, அடுத்தது 1 2 3 4 5 சரி 1 2 3 4 இங்கே வந்து ABCன்ற 3 என்ட்ரி தான் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா என்ட்ரிஸ் இல்லாமல் இருக்குது. சரி, எனிவேஸ் செக் பண்ணுவோம். இப்போ இது 1 to 1 ஆன் டூ 1. ஸோ 1 maps to A, 2 maps to A, 3 maps to B, 4 maps to C. ஃபங்க்ஷனா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எஸ். டொமைனில் இருக்க எல்லாருக்கும் மேப் ஆயிடுச்சு, x1ல இருக்க என்ட்ரிலாம் x3ல இருக்க என்ட்ரிக்கு மேப் ஆயிடுச்சு. அப்போ இட்ஸ் அ ஃபங்க்ஷன். 1 to 1 இல்லை, ஏன்னா 2 எலிமெண்ட் ஒரே இமேஜுக்கு போகுது. அப்போ இட்ஸ் நாட் 1 to 1. ஆன் டூ 1 பாருங்க. எஸ், ஏன்னா கோடொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அதாவது இது எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு, ரைட். அப்போ இது வந்து என்னது, ஆன் டூ ஃபங்க்ஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 1 2 3 4. ஸோ ABCD 4 என்ட்ரி எடுக்கிறாங்க. ஸோ 1 maps to B, 2 maps to C, 3 maps to A, 4 map to D. இந்த என்ட்ரி எடுத்தீங்கன்னா இது 1 to 1 எஸ். இது ஃபங்க்ஷனா? எஸ். டொமைனில் இருக்க எல்லாத்துக்கும் மேப் ஆயிடுச்சு, ஸோ இட்ஸ் எ ஃபங்க்ஷன். 1 to 1 பாருங்க, எல்லாமே ஒரு என்ட்ரிக்கு தான் மேப் ஆகுது, ஸோ இட்ஸ் எ 1 to 1 ஃபங்க்ஷன். ஆன் டூவா பாருங்க. எஸ், ஏன்னா கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கு, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்படி இல்லைன்னா பாருங்க, ஏக்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, பிக்கு ப்ரீ இமேஜ் 1, சிக்கு ப்ரீ இமேஜ் 2, டிக்கு ப்ரீ இமேஜ் 4. அப்போ இது வந்து என்ன, ஆன் டூவாகவும் இருக்குது. அப்போ இட் இஸ் 1 to 1 அண்ட் ஆன் டூ. ஸோ ரெண்டுமே இருக்கிறதால இட்ஸ் பைஜெக்ஷன். ஸோ இந்த மேப்பிங் வந்து நமக்கு பைஜெக்டிவ், ரைட். ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் ஃபங்க்ஷனில் இருக்க டைப்ஸ். இப்போ எப்போ ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சும்மா பார்ப்போம். ஜஸ்ட் இப்படி இருக்குன்னு வைங்க, 1 2 3 4 அப்படின்னு 4 என்ட்ரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 3 4
இப்படின்னு 3 என்ட்ரி மட்டும் இருக்குன்னு வைங்களேன். ஸோ 2 3 4 மட்டும் இருக்குது. இல்லை நெகட்டிவில் இருந்து கூட ஏதோ இருக்குன்னு வைங்களேன். 0 1 2 3 4 5 ஏதோ 4 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ உங்களோட ஃபங்க்ஷன் இங்கே ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற ஃபங்க்ஷன் எஃப் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் சம் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வைங்களேன். ஸோ அப்போ 1 எங்கே மேப் ஆகும், 1 நான் போட்டேன்னா என்ன வரும், எஃப் ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் 1 + 1. ஸோ 1 + 1னா என்ன 2. ஸோ அப்போ 1 மேப்ஸ் டு 2. 2 எங்கே மேப் ஆகும், 2 + 1 3க்கு மேப் ஆயிரும். 3 எங்கே மேப் ஆகும் 4க்கு. 4 மேப் ஆக வேண்டியது எங்கே மேப் ஆகணும் 5க்கு. பட் இங்கே 5 நமக்கு இல்லை. அப்போ இங்கே என்ன ஆகுது, ஒரு எலிமெண்ட் இல்லாதனால 4க்கு மேப்பிங்கே நடக்கலை. அப்போ டொமைனுக்கு மேப்பிங்கே நடக்காத பட்சத்தில், டொமைனில் இருக்க ஒரு என்ட்ரிக்கு மேப்பிங்கே நடக்காத பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்னது, நாட் a well defined under this domain, right? So that's all for this thing. Okay, so அப்போ ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல் டிஃபைன்டான்னு செக் பண்ணணும். வெல் டிஃபைன்டாக செக் பண்ணதுக்கப்புறம் அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் செக் பண்ணோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி பேசிக் அண்ட் டைப்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லா விஷயங்களையும் நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.